ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஸ்ரீமத் பாகவதத்தில் லைஃப் லெசன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஸ்ரீமத் பாகவதம் நம்ம வாழ்க்கைக்கு சொல்லக்கூடிய பாடங்களை பற்றி பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டைட்டில் மன அமைதியும் உண்மையான சந்தோஷமும் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாழ்க்கையில் எல்லோரும் ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டே இருப்போம். அது என்னென்னா மன அமைதி தான். ஏன்னா பணம் இருந்தாலும் சிலருக்கு மன அமைதி இல்லை, நல்ல வேலை இருந்தாலும் சந்தோஷம் இல்லை, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே தனிமை இருக்கும். ஏன் இப்படின்னு இந்த கேள்விக்கான பதிலை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லியிருக்கிறது ஸ்ரீமத் பாகவதம். இன்று நம்ம வாழ்க்கை பாடங்கள் தொடரோட முதல் பகுதியில் பாகவதம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உண்மையை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது மகா முனிவரான வேதவியாசர் 4 வேதங்களையும் எழுதியவர். இவர் தான் மகாபாரதத்தையும் உருவாக்கியவர். அவரிடம் அறிவு இருந்துச்சு, புகழ் இருந்துச்சு, ஆனால் மன அமைதி மட்டும் இல்லை. ஒரு நாள் அவர் அமைதியாக நதிக்கரையில் உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னிடம் எல்லாம் இருக்குது, ஆனால் ஏன் எனக்கு மனசு நிறைவாக இல்லை அப்படின்னு யோசிக்கிறாரு. அந்த நேரத்தில் அங்கே வருகிறாரு நாரத முனிவர். நாரத முனிவர் சிரித்தபடி கேட்குறாரு வியாசர்கிட்ட, வியாசரே, நீங்கள் இறைவனோட மகிமையும் பக்தியோட இனிமையும் முழுமையாக இந்த உலகத்துக்கு சொல்லலை, அதனால தான் உங்களோட மனம் இன்னும் அமைதியை தேடுது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஒரு வார்த்தை தான் வியாசரோட வாழ்க்கையே மாற்றுது ஃப்ரெண்ட்ஸ். அதற்கு பிறகு தான் அவர் ஸ்ரீமத் பாகவதத்தை உருவாக்குறாரு. ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு என்ன வாழ்க்கை படத்தை சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ்? இந்த சம்பவம் நமக்கு ஒரு பெரிய பாடம் சொல்லுது. வெளியில் கிடைக்கக்கூடிய வெற்றி மட்டும் வாழ்க்கையை முழுமையாக்காது. பணம், புகழ், பதவி இவை எல்லாம் தேவையானது தான். ஆனால் உள்ளுக்குள்ளே அமைதி இல்லைன்னா அந்த வாழ்க்கை முழுமையாக சந்தோஷமாக இருக்காது. இன்று பலர் சோசியல் மீடியாவில் சிரிப்பாங்க, ஆனால் இரவில் தனியாக அழுவாங்க. அது ஏன் தெரியுமா? உள்ளத்தில் வெற்றிடத்தை வெளியில் உள்ள பொருட்களால் நிரப்ப முடியாது. பலர் நினைப்பது போல் பக்தினா கோவிலுக்கு போவது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பக்தினா நம்முடைய அகந்தையை குறைக்கிறது, நல்ல மனசுடன் வாழ்வது, பிறருக்கு உதவுவது, இறைவனை நினைத்து மனதை தூய்மையாக்குவது. இதை தான் பாகவதம் சொல்லுது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஒரு மொபைல் ஃபோன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் கேமரா இருக்குது, ஆப்ஸ் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது. ஆனால் பேட்ரி இல்லைன்னா அது வேலை செய்யுமா? அதே மாதிரி தான் மனித வாழ்க்கையும். பணம், அழகு, திறமை இது எல்லாம் இருந்தாலும் உள்ளத்தில் ஆன்மீக சக்தி இல்லைன்னா அந்த வாழ்க்கை காலியாகவே தோணும். அந்த பேட்ரி சார்ஜிங் மாதிரி வேலை செய்கிறது தான் பக்தியும் நல்ல சிந்தனையும் இறை நினைவும் சொல்லப்படுது. இன்னொரு முக்கியமான இதில் விஷயம் என்னென்னா, ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு சொல்லக்கூடிய மிக அழகான விஷயம் என்ன தெரியுமா? மனிதன் எதை அடிக்கடி நினைக்கிறானோ அவன் வாழ்க்கை அப்படி மாற ஆரம்பிக்கும்னு சொல்லப்படுது. அதாவது நாம் எப்போதும் கோபத்தை நினச்சா மனம் இருண்டு போகும். நாம் எப்போதும் நல்லதை நினச்சா வாழ்க்கை மெதுவாக ஒளிரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் நல்ல கதைகளை கேட்பதும், இறைவனோட பெயரை சொல்கிறதும், புனித நூல்களை படிப்பதும் மனதை மாற்ற ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதை இன்றைய வாழ்க்கையோடு நம்ம இப்போ இணைச்சி பார்ப்போம். இப்போது உலகம் ரொம்ப வேகமாக இயங்கிக்கிட்டு இருக்கு. எல்லோருக்கும் ஒரே ஸ்ட்ரெக்ஸு, ஆன்சிட்டி, ஃபியரு. ஆனால் பாகவதம் ஒரு சிம்பிளான வழியை சொல்லுது. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லதை கேளுங்க, இறைவனை நினைங்க, மனதை சுத்தப்படுத்துங்க. அப்போ வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிக்கும்னு பாகவதம் சொல்லுது. ஃப்ரெண்ட்ஸ், இன்று நாம் பார்த்த லெசன் என்னென்னா, உண்மையான சந்தோஷம் வெளியில் இல்லை, அது உள்ளத்தில் தான் இருக்குது. அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிற வழியை தான் ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு சொல்லி கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி நாம் பார்த்தோம். இந்த வாழ்க்கை பாடங்கள் தொடரோட அடுத்த பகுதியில் இன்னும் ஒரு அழகான பாகவத லெசன்ஸை பற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரையும் நான் என்னுடைய சொந்த வார்த்தையில், என்னுடைய சொந்த நடையில் மன அமைதியும் உண்மையான சந்தோஷமும் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற தலைப்பில் ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு என்ன வாழ்க்கை பாடத்தை சொல்லி தருதுங்கிற லெசனை பார்த்தோம். அடுத்த ஒரு டாப்பிக்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.